नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। 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 सद्गुरुनाथ महाराज की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। श्री गुरु चरणध्वन्त्वं वन्दे अहम् अतितदुस्सहध्वन्त्वं भ्रान्तिग्रहोपशान्तिं पांसुमयं भसितमातनुते देशिकवरं दयालुं वन्दे अहं निखिलसन्देहं यच्चरणद्वय अद्वय अनुभव उपदिशति तत्पदस्यार्थम् श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராஜன பெருமாள் மூலவர் எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா கேட்கறதா? ருக்மணி சத்யபாமா சமேத காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் உற்சவர். இந்த கோவிலுடைய சன்னதியில கிருஷ்ணன் எப்படி வந்தார், ஏன் வந்தார் அப்படிங்கிறத சரித்திரத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரித்திரம் என்னவா வேணா இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் ஒவ்வொன்று விசேஷமா இருக்கும். ஒவ்வொரு சரித்திரமும் ஆச்சரியமாகத்தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் உள்ள மூர்த்தியை பார்த்தா கூட ஆச்சரியமா இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணம் அவ்வளவு விசேஷம் இல்லை, அவ்வளவு விசேஷம் இல்லை. எது விசேஷம்னா அந்த க்ஷேத்திரத்துல ஏதாவது ஒரு மகாத்மா அந்த சுவாமியை ஆசிரியிச்சிருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போதுமே சொல்றதுதான், ஆலயத்துக்கு விலை போட நாம இன்னும் ஆளாயிடலை. ஆனால் ஒரு ஆலயத்துக்கு மார்க் போடணும் அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியமான கட்டிடக்கலை அங்க இருக்கு அப்படிலாம் போடக்கூடாது. அங்க எப்படி பகவானை கொண்டாடுறா தெரியுமா? அதுவும் இல்லை. அந்த மூர்த்தி வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அப்படியும் போடக்கூடாது. எப்படி போடலாம்னா அந்த சுவாமிய ஏதாவது ஒரு மகாத்மா ஆசிரியிச்சிருக்காளா, அந்த சாதுக்கு அந்த மூர்த்தி கிருஷ்ணானந்தத்தை கொடுத்திருக்காரா அப்படிங்கிறத பார்த்துதான் சரி மார்க் பாஸ் அப்படின்னு போட முடியும். அப்படி இந்த க்ஷேத்திரத்துல இந்த கிருஷ்ணனே கதின்னு வாழ்ந்த வெங்கட சுப்பையருடைய சரித்திரத்தையும் அவருக்கே பிரத்யேகமா இருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்தையும் பார்க்க போறோம். முதல்ல இந்த சரித்திரம் பிரம்மலோகத்துல தொடங்குறது. பிரம்மலோகத்துல சில ரிஷிகளுக்கு காமதேனுவோடைய குழந்தைகள் நந்தினி பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கன்றுகளும் சில ரிஷிகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வந்தது. கைங்கரியம் எப்படி பண்ணும்? அதுக்கு என்ன கை இருக்கா கால் இருக்கா? கைங்கரியம் எப்படி பண்ணும்னா அது நம்ம ஊர் நாட்டு மாடு இல்லை, காமதேனுவோடைய குழந்தை. ஏற்கனவே ராமாயணத்துல நாம் பார்த்திருக்கோம், காமதேனு கிட்ட எதை பிரார்த்தனை பண்றோமோ அந்த க்ஷணம் அது வந்துடும். அந்த காமதேனுவோடைய கன்றுவுக்கும் அதே சக்தி இருக்கு இல்லையா? சில ரிஷிகள் பக்கத்துல அது நின்றுட்டே இருக்கும். அப்போ அந்த ரிஷி சாலி கிராமத்துக்கு ஏதாவது ஆராதனை பண்ணிட்டு இருப்பார். இல்ல தான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்துக்கு இன்னைக்கு பால் பாயசம் நிவேத்தியம் பண்ணா தேவலைன்னு அந்த ரிஷிக்கு தோணும். அப்படியே திரும்பி அந்த கன்றை பார்ப்பார், உடனே பால் பாயசம் வந்துடும். இது மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது. அப்போ ஏதோ விளையாட்டுத்தனமா அந்த ரிஷிகள் இடத்துல அபச்சாரப்பட்டுட, ஏம்மா பகவத் தியானத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? கொஞ்சம் லௌகீகமாகவும் கொஞ்சம் பகவத் தியானத்திலையும் தான் நீ இருப்பியா? அப்படியானால் நீ இருக்க வேண்டிய இடம் பூலோகம்தான், நீ அங்க போயிடும். அங்கதான் நீ நினைச்சப்ப கிருஷ்ண தியானமும் பண்ணலாம், உன் லௌகீக காரியத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சபிச்சு பூலோகத்துக்கு அனுப்பிச்சுட, அந்த ரெண்டு கன்றுகளும் அந்த ரிஷிகளுடைய சரணத்தை விழுந்து அழறா, எங்களுக்கு எப்படியாவது விமோசனம் சொல்லுங்களேன், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நான் உங்க குழந்தை இல்லையா, எங்களுக்கு இப்படி ஒரு சாபம் வேணுமா, எங்களுக்கு நீங்க விமோசனம் அவசியம் சொல்லணும்னு அந்த வாயில்லாத ரெண்டு கன்றுகளும் பிரார்த்தனை பண்ண
கருணாசுரூபமான நம்ம ரிஷிகள், சரி அப்படியானால் நீ பூலோகத்துல பாரத தேசத்துல ஒரு சிவபெருமானுடைய சன்னதி இருக்கு, பின்னாடி அங்க அப்பர் தேவர் இதெல்லாம் பாட போறா, ஞான சம்பந்தர் சுந்தரர் எல்லாம் பாட போறா. அந்த சிவபெருமானுடைய சன்னதியில நீ புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு வா, அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால புனகா பிரம்மலோகத்துல எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் உனக்கு பிராப்தமாகும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட அந்த 2 கன்றுகளும் ஒரு சிவபெருமானுடைய சன்னதியில வந்து இறங்குனது. ஏதுடா அந்த சிவபெருமான்னா, இங்கேருந்து 6 கிலோமீட்டர் அந்தன் இருக்கிற பட்டீஸ்வரம்ங்கிற ஒரு சிவக்ஷேத்திரம். சுவாமி அது துர்க க்ஷேத்திரமாச்சே. அது துர்க க்ஷேத்திரம் இல்லை, அது சிவக்ஷேத்திரம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, அங்க ஞான சம்பந்தர் பாடியிருக்கார். இன்னும் ஒரு சமயம் சாயங்கால வேலையில ஞான சம்பந்தர் அப்படியே வரார், சிவபெருமானை பார்க்கறதுக்கு பேராவலோட வரார். சிவபெருமானை பார்க்கறதுக்கு ஞான சம்பந்தருக்கு என்ன ஆசை இருந்ததோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஞான சம்பந்தரை பார்க்க சிவபெருமானுக்கு கொல்ல ஆசை ஹிருதயத்துல வந்துட, ஏ நந்தியே நீ நவரு அப்படின்னுட்டார். இன்னைக்கும் நம்ம தேனுபுரீஸ்வரர் பட்டீஸ்வரன் கோவில்ல நந்தி கொஞ்சம் விலகி இருக்கும். என் பக்தனை நான் கண்ணார பார்க்கணும், நீ அதுக்கு இடைஞ்சலா இருக்காத, நகருன்னு விட்டார். அந்த சிவக்ஷேத்திரத்துல இந்த நந்தினி பட்டி கன்றுகள் நந்தவனத்துல புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. ரிஷிகள் என்ன சொல்லியிருக்கா, அந்த சிவபெருமானுடைய பிரீத்தியை நீ சம்பாதிச்சுண்டாயானால் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால புனகா நீ பிரம்மலோகத்துக்கு வரலாம். சிவபெருமானை எப்படி திருப்தி பண்றது? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன்னா ஏற்கனவே காத்தியாயினி தபஸ் பண்ணி பார்த்துருக்கா, தபஸுக்கெல்லாம் வழங்கிவிடல அவர். பார்வதி தபஸ் பண்ணி பார்த்துருக்கா பர்த்தாவை அடையணும்னு. எப்போ நெஞ்சம் உருகி இனி என்னால தபஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாலோ அப்பதான் சிவபெருமான் வந்தார். யாரு திருப்தி பண்றது? எப்படி திருப்தி பண்ணிட முடியும்? அதான ஒரு ஆச்சரியம். ஏக வில்வம் சிவார்ப்பணம்னு யாராவது ஒருத்தர் இடது கையினால வில்வத்தை சிவபெருமானுடைய சரணத்துல போட்டுட்டா கூட ஆஹா அப்படின்னு பட்டுன்னு பிரசன்னமாயி அவரை குளிர வச்சுடுவாராம் சிவபெருமான். இருக்கிறதுலேயே சீக்கிரம் திருப்தி ஆகக்கூடிய மூர்த்தி சிவபெருமான் தான். இந்த பூமியில பேசணும், ஏன்னா பின்னாடி சரித்திரம் வெங்கட சுப்பையர் சரித்திரம் அப்படி வருது. அது மாத்திரம் இல்லை, ஏதாவது வில்வம் போட்டாதான் அனுகிரகம் பண்ணுவாரான்னு தேவையில்லை. நேரா காசிக்கு போய் தேகத்தை விட்டுட்டா கூட ஜன்மா பூரா, நான் அதை உற்சாகப்படுத்தல, புரியறதுக்காக சொல்றேன், ஜன்மா பூரா மகா அட்டகாசங்கள் பண்ணி சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டு, போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய், குடிக்கக்கூடாதெல்லாம் குடிச்சு, என்ன பாபம் பண்ணாலும் காசியில போய் நம்ம தேகத்தை விட்டுட்டோமானால் ஜென்மால நம்ம சிவ தியானம் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா சிவனுக்கு நம்ம தியானம் வந்துடும். உடனே நம்ம மிருத தேகத்தை, எந்த மிருத தேகம்னா நேற்று வரையா பக்கத்துல படுத்துன்னு இருந்த கணவர் இறந்துட்டாருன்னா சீக்கிரம் எடுத்துன்னு போயிடுங்கன்னு தான் சொல்லுவான். அதே மாதிரிதான் மனைவி நேற்று வரைக்கும் பக்கத்துல தான் படுத்திருந்தா, சந்தோஷமா இருந்தது, இன்னைக்கு போயிட்டா. என்னுடைய மனைவி சார் ஒரு 2 நாள் பக்கத்துல இருக்கட்டுமே, நாளைக்கு வந்து கூப்பிட்டு போங்க, என்னவா நீங்க தூக்க போனேன், யாருமே கேட்க மாட்டான், சீக்கிரம் தூக்கின்னு போயிடுங்க, பார்த்தாலே பயமா இருக்கும்பா. அப்பேற்பட்ட மிருத தேகத்தை சிவபெருமான் பக்கத்துல உட்கார்ந்து அதை தூக்கி தன் மடியில வச்சுட்டு, இந்த ஜீவனை நாம் கரையேற்றினாதானே உண்டு, சுயமே கரையேற்றிக்கிறதுக்கு ஒண்ணு பகவன் நாம ஜபம் பண்ணலையே இது, அப்ப நாம் கரையேற்றுவோம் அப்படின்னு ராம் 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 ராம்னு காதுல தாரக மந்திரத்தை பண்ண சித்தத்திலேருந்து வெடிச்சு அது நேரா வைகுண்டம் போறத சிவபெருமான் பார்த்து போயிடுத்து ஒரு ஜீவன் சந்தோஷப்படக்கூடிய சுலப பிரீத்திகரனான சிவபெருமான பட்டுன்னு சுலபமாக்கி விடலாம். ஒரு 2-3 வாரம் இப்படி நித்தியபடி புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டே வர பட்டுன்னு நந்தவனத்துல சிவபெருமான் தரிசனம் கொடுக்கிறார். 2 கன்றுகளும் சரணத்துல விழுந்து எங்களுக்கு புனகா பிரம்மலோகம் போகணும், எங்க சாபத்தை நீக்குங்கோன்னு சொல்ல, சரியா போச்சு போ, பிரம்மலோகம் போனா நீ கிருஷ்ணன் சொன்னதை கேட்கலையா? உங்க கோபாலன் தானே, அவன் என்ன சொல்லியிருக்கான் கீதையில, ஆ பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோர்ஜுனா, நீ பிரம்மலோக பரியந்தம் எந்த லோகத்துக்கு போனாலும் புனகா இந்த பூலோகத்தை நீ வந்துதான் சேரணும், இந்த சம்சாரத்துல புனகா நீ சிக்கின்றதுதான் போறாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதுவும் என்ன பார்த்துட்டு மறுபடியும் பிரம்மலோகம் போறதாவது, நான் உங்களை இந்த சம்சாரத்திலேருந்தே உத்தாரணம் பண்றேன் அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த கன்றுகள். எப்படி உத்தாரணம் பண்றது? 3 வழிதான்.
ஒன்று சாது சங்கம். சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கிற ஒரு மகாத்மாவினிடத்துல சங்கம் ஏற்படணும். பகவன் நாம ஜபம் பண்ணணும், போராது. இன்னும் ஒன்னே ஒன்று வேணும், கிருஷ்ண கதாசிரவணம். ஜன்மா பூரா கிருஷ்ண கதாசிரவணம் பண்ண 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 ஹிருதயத்துல சித்தசுத்தி ஏற்பட்டு யாராவது கிருஷ்ண பக்திய அனுக்கிரக மாத்திரத்துல கொடுத்தாலும் இப்ப நம்ம ஹிருதயத்துல போய் உட்காராது. உள்ள நிறைய இருக்கு, அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய வாசனைகள் பிராரப்தங்கள்லாம் கல்லா விக்னமா உள்ள இருக்கு. யாராவது ஆப்பிள் மாதிரி பக்தியை கொடுத்தாலும் உள்ள போய் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த சாது சங்கத்தினாலையும் பகவன் நாம ஜபத்தினாலையும் விசேஷதா கிருஷ்ண கதா சிரவணத்தினாலையும் ஹிருதயத்துல நாம் அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய வாசனைகள்லாம் க்ஷண நேரத்துல இல்லாம ஆகி அதுக்கப்புறம் கிருஷ்ண பக்தி அக்னி ஹிருதயத்துல ஜுவலிக்கிற அக்னியில நம்மளுடைய கவனம் திரும்பி நாமும் நாம் ஆசிரியிச்ச மகாத்மா மாதிரி சதா கிருஷ்ணானந்தத்துல இருக்க ஆரம்பிச்சிருவோம். இனி இந்த சம்சாரம் இல்லை. அப்படி வேணும் இல்லையா? இந்த மூணும் இல்லாம நானே உனக்கு தரேன்னு சிவபெருமான் சொல்லிட முடியாது. அப்படி ஒரு விதியை போட்டு வச்சிருக்காரு கிருஷ்ணன். இப்படித்தான் என்னை அடைய முடியும். எப்படியெல்லாம் அடைய முடியாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு. நான் யோகேன, நான் தபசா, நான் தானேன. நீ தானம் பண்ணு, நீ யோகம் பண்ணு, நீ தபசு பண்ணு, நீ ஹோமம் பண்ணு, எதைத்தான் பண்ணதுக்கு பலன் கொடுத்துட்றேன், என்ன கொடுத்துட மாட்டேன்னு விட்டார். என்ன கொடுக்கணுமானால் உனக்கு சாது சங்கம் வேணும், கிருஷ்ண பக்தி கதாசிரவணம் வேணும், என் நாமத்தோடைய ஜபம் வேணும் அப்படின்னு போட்டு வச்சுட்டார் பாகவதத்திலேயே. அப்ப சிவபெருமான் இந்த கன்றுகளுக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்றார். சிவபெருமானுக்கு இதுதான் வேலையே. ஏற்கனவே பத்ம புராணத்துல நாரதருக்கு கிருஷ்ண தசாட்சரி அப்படிங்கிற மகா மந்திரத்தை, கோபால அஷ்டாதசாட்சரி அப்படிங்கிற இன்னொரு மந்திரத்தை சிவபெருமான் நாரதருக்கு உபதேசம் பண்றதாக ஒரு சம்பவம் வருது. இது ராதாகிருஷ்ணனுடைய மந்திரம். இவருக்கு இதுதான் வேலை. ஏற்கனவே பின்னாடி ஒரு சமயம் நாரத புராணத்திலையும் இதே சம்பவம் வருது. சிவபெருமான் எந்த ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணாரோ அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சனகாதிகள் சொல்றான். அப்படியே இருக்க அந்த கிருஷ்ண மந்திரத்தை இந்த கன்றுகளுக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ணி அப்புறம் தபஸ் பண்றதுக்கு இடம் காமிச்சு கொடுக்கணுமே. ஏன்னா துருவன்னு ஒரு குழந்தை மந்திரோபதேசம் பண்ணிட்டார் நாரதர். எங்கேயாவது உட்காந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை. நீ பிருந்தாவனத்துல மதுவனம்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் உட்காந்துட்டு தபஸ் பண்ணு அப்படின்னு இடத்த காமிச்சு கொடுத்தாரு. இடத்துல இருக்கு. நான் இங்க உள்ள உட்காந்துட்டு தான் பகவான் நாம ஜெபம் பண்ணுவேன். அது ஜெபம் பண்ற என்ன இடம்னா என் குருநாதனுடைய சரணம் பட்ட இடம். அது நீங்க தெக்க பார்க்க உட்காந்துருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவா, நீ இப்படி ஏன் உட்காந்து ஜெபம் பண்றேன்பா, இடுப்புக்கு கீழே மலிமாலை இறங்கக்கூடாதும்பா. யார் எது வேணா சொல்லட்டும், என் குருநாதனை முதல் முறையா இந்த சன்னதியில பார்த்து தரமது அங்கேயே நின்றுதான் என் குருநாதர் கிருஷ்ணனை சேவிச்சார். அதனால அந்த இடத்துல உட்காந்துட்டு ஜெபம் பண்றேன். இதெல்லாம் இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்தையும் நாம சூஸ் பண்ணிக்க கூடாது, குருநாதன் காட்டி கொடுக்கணும். அந்த குருநாதனும் படிச்சவரா இல்லாம வெறும் படிச்சவரா மாத்திரம் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன நல்ல சம்ஸ்கிருதம் தெரியும் சார், பிரயோஜனம் இல்லை. நல்லா பாடுவா சார், இருக்கட்டுமே. வேற என்ன வேணும்னா உங்களுக்கு நீங்க எந்த ஒரு கிருஷ்ண பக்தியை ஆசைப்பட்டு இருக்கேளோ அதை அவருக்குள்ள பூர்ணமா நிறைச்சி வச்சிருக்கிறவரா இருக்கணும். அவர்கிட்ட இருந்தா தானே உங்கள்கிட்ட கொடுக்க முடியும். அவரே வேஷம் போடுறவரா இருந்தா நீங்களும் வேஷம் போட ஆரம்பிச்சிருவேன். கிருஷ்ண பக்தி வந்தா மாதிரிலாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்மளை நாமளே ஏமாத்திக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ அந்த சிவபெருமான் இப்போ நீங்க பிரதட்சணம் பண்ணும்போது பார்க்கலாம், எந்த ஒரு ஆலமரம் அரச மரம் இருக்கோ அந்த அரச மரத்துக்கு கீழே உக்காந்துட்டு நீ இந்த பகவன் நாமத்தை ஜபம் பண்ணா பகவன் நாம ஜபம் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் குருநாதர் நம்மளை தேடி வந்துருவார். அப்போ நீ ஜபம் பண்ணிட்டே இருடா குழந்தை, சமயத்துல நாரதர் உனக்கு தரிசனம் கொடுப்பார். அப்புறம் என்ன, குருநாதர் கிடைச்சுட்டார்னா ஜென்மா பூரா கதாசிரவணம் தான். நாரதர் இதே சன்னதியில உனக்கு பாகவதத்தை சொல்லுவார். அந்த பாகவதத்தை கேட்டுட்டு நீ கோலோகம் போயிடலாம், புனகா இந்த சம்சாரம் உனக்கு கிடையாதுன்னு. என்ன வைகுண்டமா கோலோகமா கன்ஃபியூஷனே இல்லை, கோலோகம்தான். ஏன்னா வியாச வாக்கியம், என்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லல, வியாச வாக்கியம் வைகுண்டத்துக்கு மேல் பக்கம் 50 கோடி யோஜனை தூரத்துல கோலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. அங்கதான் ராதாகிருஷ்ணன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்தலம். பின்னாடி நம்ம கிருஷ்ணானந்தத்துல ராதாகிருஷ்ணனுடைய சரித்திரம் வியாசர் என்ன சொன்னாரோ அப்படியே சொல்ல போறேன். சொந்த அபிப்பிராயம் ஒண்ணுமே இல்லை.
அதுல வருது. வைகுண்டத்துக்கும் மேல் பக்கம். யாருக்கு சார் அந்த லோகம்னா? பிரம்மாதி தேவர்களுக்கும் அங்க சொப்பனத்துல கூட அந்த லோகத்தை நினைச்சு பார்த்துட முடியாது. இத உபதேசம் பண்ண சிவபெருமானுடைய தியானத்துல கூட அந்த கோலோகத்தை பார்த்துட முடியாது. பின்னையாக்கும் அஷ்டதிக்பாலர்கள்லாம் எந்த ரிஷிகளுக்கும் உள்ள என்ட்ரி கிடையாது. யாருக்குன்னா இந்த ஜென்மா பூரா யாரு ராதாகிருஷ்ண கதீர் மமேன்னு வாழ்றாளோ அவளுக்கு தான் அந்த இடம். வேற ஒருத்தர் என்ட்ரியே பண்ண முடியாது. அந்த கோலோகத்துக்கு நீ போயிடுவாயின்னு அனுகிரகம் பண்ண அந்த 2 கன்றுகளும் இந்த அரசமரத்து கீழே உக்காந்துட்டு ராப்பகலாக 2 நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஏன் என்ன கிருஷ்ணன் வரலன்னு கேட்கல. அப்படி கேட்க தெரியல. கிருஷ்ணன் வரல, எனக்கு தான் பகவன் நாமம் கிடைச்சுடுத்தே, உடம்புல தான் உசுறு இருக்கேன், உசுறு போற வரையா பகவன் நாமத்தை ஜபம் பண்ணுவோம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட கிருஷ்ணன் வந்தானா? வரலையா? அப்படி இல்லை. அவன் வரல, அவன் இன்னைக்கு ஹிருதயத்துல நாமமா இருக்கான், அது போரும் எனக்குன்னு சொல்லி பகவன் நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்க. ஒரு சமயம் சந்தோஷப்பட்டு குருநாதர் தேடி வந்துட்டார். குருநாதர் தேடி வராப்புல இருக்கணும். நாம தேடி போனா ரமண பகவான் சொல்றார் கூர்வாள் அப்படிங்கிறார். அருணாச்சலன்ட்ட நன்றி சொல்றார். அரகுர குருநாதர் இடத்துல என்னை மாட்டி விட்டுடாம நீ என்னை கூப்பிட்டுண்டியே, அதனால உனக்கு நன்றிங்கிற. குருநாதனை நாம தேடி போனோமானால் நம்ம பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் குருநாதரை கண்டுபிடிப்போம். குருநாதர் நம்மளை தேடி வந்துட்டாரே ஆனால் அவர் பக்குவத்துக்கு நம்மளை மாற்றிடுவார். எது நடக்கணுங்கிறது அவவா பார்த்துக்கணும். அவர் ரொம்ப ஃபேமஸ், அதனால நான் அவரை குருநாதரா ஏத்துக்கிறேன். இவருக்கு பாட வராது, அதனால இவர் குருநாதரா ஏத்துக்க மாட்டேன். அப்படி இல்லை. உடம்புக்கு உலகத்துல என்ன நேர்ந்த போதிலும் அவருடைய ஹிருதயம் சதா கிருஷ்ணானந்தத்திலேயே இருக்கா அப்படிங்கிறத மாத்திரம்தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? கிட்ட போங்கோ, அந்த மகாத்மா கிட்ட போங்கோ. இந்த காலத்திலையும் சொல்றேன், பட்டுன்னு நாம இதுவரையா அனுபவிக்காத ஒரு கிருஷ்ணானந்தம், ஒரு சாந்தி ஹிருதயத்துல தற்காலிகமா வரும். எவரை பார்த்த மாத்திரத்துல நெஞ்சம் உருகுதோ, யாரோடைய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்துல மேனி செலுக்கிறதோ அவர் கிருஷ்ணானந்தத்துல இருக்காருன்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரியட்டும் தெரியாட்டி போட்டும், வேதாத்தியனம் பண்ணட்டும் பண்ணாட்டி போட்டும், அதை பத்தி இல்லை. அப்படி குருநாதர் தேடி வந்தோட இந்த இடம் பூராவே அப்படியே அந்தரிக்ஷமே மாறிடுத்து. உடனே மணிமாலையை கீழே போட்டுட்டு அந்த 2 கன்றுகளும் ஓடி போய் நாரதர் ஆகிய குரு சரணத்துல விழ, நாரதர் இந்த ஊத்துக்காடு க்ஷேத்திரத்துல சப்தாக கிரமேண பாகவதம் பிரவச்சனம் பண்றார். எந்த இடத்துல பண்ணாரோ அந்த இடத்துல உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்கேயே அரசமரத்துக்கு பக்கத்துல அந்த பைப்பிடி இருக்கிற இடத்துல தான் உட்காந்து பண்ணியிருக்கணுங்கிறது விஷயம். அரசமரம் தான் நமக்கு முக்கியம், அதை சுற்றி தான் க்ஷேத்திரம். எப்படி சொன்னார்? எல்லா வியாக்கரண சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துட்டு, காவியத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கு பிரபந்தத்திலேருந்து ஒரு அர்த்தம், அதுக்கப்புறம் வேதத்திலேருந்து ஒரு அர்த்தம், அப்படிலாம் சொல்லலை. படித்தவாளுக்கு எது அழகுன்னா கேட்கிறவாளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுமே ஒழிய தனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொட்டிடக்கூடாது. எனக்கு 1000 விஷயம் தெரியும், உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க கிருஷ்ண கதை கேட்கணும்னு வந்திருக்கீங்க, அப்போ அதை சொல்லணும். அப்போ 2 வாயில்லாத சின்ன கன்றுகள், அந்த கன்றுகளுக்கு கதை சொல்றான். அதுல விஸ்தாரமா அப்படியே சொல்லிட்டே வரும் பொழுது தசமஸ்கந்தம் வருது. தசமஸ்கந்தத்துல கிருஷ்ண லீலையை விஸ்தாரமா வர்ணிச்சு சொல்றார். அப்போ அவருக்கு ஏதோ ஹிருதயத்துல பட்டு போயிட காளிங்க நர்த்தன லீலைய ரொம்ப விஸ்தாரமா சொல்றார். உங்களுக்கு தெரியுமா, யமுனா தடாகம்னு பெருசா ஒண்ணு இருக்கு. அங்க 100 சிரசு இருக்கக்கூடிய காளிங்கங்கிற விஷப்பாம்பு இருக்கு. அந்த விஷப்பாம்பு என்ன பண்ணுது தெரியுமா? அது பக்கமா மேய வர, குழந்தைகள் சொல்றார், அந்த பக்கமா மேய வரக்கூடிய கன்றுகள் எல்லாம் இந்த விஷப்பாம்போடைய காற்று பத்த மாட்டத்துல அது செத்து போயிடும். இதை பார்த்துட்டு கோகுலுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கோபாலன் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? இதை பார்த்துட்டு நம்ம கிருஷ்ணன் என்ன பண்ணா, 6 வயசுல ஒரு கோமணத்தை கட்டிட்டு கிடுகிடுன்னு அந்த யமுனா தடாகத்துல விழுந்து அந்த குகைக்குள்ள இருக்கிற காளிங்கனை தூக்கி அது மேல நர்த்தனம் ஆடுறார். 100 சிரசுலையும் தன் சரணத்தை வச்சு எடுக்கிறார். ஏன்னா எந்த சிரசும் பகவன் நாமன் சொல்லல, அவ்வளவு அழுக்கு இருக்கு. பகவன் நாமன் சொல்லாத வாயில காளிங்கனுக்கு இருக்கிற விஷம் போலத்தான் இருக்கும் நமக்கும் கூட. தோற்றம் வேணா மனுஷனா இருக்கலாம். அப்படி 100 சிரசுலையும் பாதத்தை வச்சு அதை சுத்தம் பண்ணி அப்புறம் அதுக்கு அனுகிரகம் பண்றார்.
அது சமயம் அந்த சர்ப்பம் நம்ம கோபாலனை தன் வாழ்நாள சுழட்டி அடிச்சிருக்கு. எப்படி அடிச்சிருக்குன்னா, ஒரு யாதவன் தன்னுடைய கையில் இருக்கிற மாட்டுக்குச்சியை வச்சு மாடை எப்படி சுழட்டி அடிப்பானோ அது போல அடிச்சுது. எல்லாம் வாங்கிண்டாமா அப்படின்னு கதை சொல்லி நிப்பாட்டினார். அந்த 2 கன்றுகளும் என்ன சொன்னேன், கோக்கலான எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு குளத்துல உளுந்து அந்த சர்ப்பத்து மேல நர்த்தனமாடும் பொழுது அடி வாங்கினானா? எங்க கோபாலனா எங்களுக்காக அடி வாங்கினானா? கண்ட பாம்பு அடிக்கிறதுக்காகவா எங்க தேவகி வெண்ணையும் தயிரும் கொடுத்து வளர்த்தா? ஏன் அடி வாங்கினா? எங்களுக்காக தானே அடி வாங்கினா. இதை கேட்டுட்டேனோ இல்லையோ, அப்ப நான் இல்லை, இப்ப கேட்டுட்டேன். கேட்ட மாத்திரத்துல இப்ப நான் சொல்றேன், அவன் வாங்கின ஒவ்வொரு அடியும் கிருஷ்ணனுக்கு வலிச்சிருக்கும் இல்லையா? அந்த வலிக்கு சமர்ப்பணமாக எங்க 2 பேருடைய தேகத்தையுமே விட்டுடுறோம். எப்போ கிருஷ்ணனுக்கு வலிச்சதோ அதை கேட்டுட்டு நான் இனி உட்கார விரும்பல, நான் எங்க 2 பேருடைய தேகத்தையும் விட்டுடுறோம்னு பிராணனை உள்ள கும்பகத்துல வச்சிருந்து நியந்திரணம் பண்ணிட்டான், அடக்கிட்டா. அப்படியே வந்த இடத்துல கோவதம் பண்றதுக்காக நான் வந்தேன்னு நாரதர் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்க்கிறேன். இப்படி சொல்றேம்மா, அவன் சர்வேஸ்வரன்மா, அவனுக்கு அது வலிக்கிறதாவது, இதெல்லாம் என்னம்மா, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, அவன் தான் பரம்பொருள், உள்ளேயும் வெளியிலையும் அவன் தான், ஏதேதோ சொல்லி பார்க்கிறார். இப்ப என்ன அவனுக்கு வலிக்கலைங்கிறேலா? ஆமா நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் நாரதர். பார்த்தேன்னா நீ இது சாதாரண பிரவச்சனம் பண்றவா, கதை சொல்லுவா, நீங்க தேவ ரிஷியாச்சே, அவனுக்கு வலிக்கலைங்கிறத சொல்லி புரிய வைக்காதீங்கோ, காமிச்சுடுங்களேங்கிறான். எங்க அடி போடுறா பாருங்க கன்றுகள், நேரா காமிச்சுட்டேலானால் நாங்க பார்ப்போம் இல்லையா? அப்போ சொல்ற அந்த நாரதர், இதெல்லாம் கலியுகத்துல சாத்தியம் இல்லை. கிருஷ்ணன் ஆகட்டும், ராமன் ஆகட்டும், இல்ல சிவபெருமானாகட்டும், யாராகட்டும், இவாளுக்கெல்லாம் நவம்னு ஒரு பேர் உண்டு. நவம்னா 9ன்னு அர்த்தம் இல்லை, ஃப்ரெஷ்னு ஒரு அர்த்தம், புதுசு அப்படின்னு அர்த்தம். இவெல்லாம் தான் பண்ண லீலையை 200 வாட்டி பண்ணி காமிச்சதான ஒரு சரித்திரம் யாராவது கேட்டிருக்கேளா? ஒரு வாட்டி இவா ஒரு லீலைய பண்ணிட்டானா அதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி அந்த லீலையை பார்க்கவே முடியாது. பக்தர்கள் ஆசைப்பட்டானா அவ ஹிருதயத்துல தரிசனம் கொடுப்பார். அது ஏற்கனவே நடந்ததுதான் தரிசனம் கொடுப்பார். பண்ணி காமிக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. இங்க பண்ணி காமிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லைம்மா. கலியுகம் ஆரம்பிச்சாச்சு. அர்ச்சாமூர்த்தி ஆராதனை தான் கலியுகத்துல முக்கியம். அந்த அர்ச்சாமூர்த்தி விதியை தாண்டி பிரத்யக்ஷமா வருதுங்கிறது சாத்தியமே இல்லைன்னா என்னமோ சொல்ல. ஆமா சுவாமி, நான் ஒன்றும் சாத்தியம்னு சொல்லலையே. யாருக்கு சாத்தியம் இல்லைன்னா எங்களுக்கு சாத்தியம் இல்லை. நீங்க கூப்பிட்டு பகவான் வரமாட்டார் அப்படின்னு சொல்லுங்கோ, நாங்க கேட்டுக்கிறோம்னா அது எப்படி? நாரதர் கூப்பிட்டு பகவான் வராம இருப்பாரா? அப்போ இவங்களுக்கு கூப்பிடத்துக்கு சிரமமா இருந்தா நான் தேகத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்ல, இவர் கோவதத்தை பார்த்துட்டு இருப்பாரா? உடனே மேல பார்த்து, கிருஷ்ணா, இங்க 2 கன்றுகள் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு பிராணனை விட போறது, உனக்கு இது சம்மதமா? நீ வரியா இல்லையா சொல்ல அப்படின்னு கேட்க, அது எப்படி எனக்கு சம்மதமாகும், நான் வரேன்னு சொல்லுன்னு விட்டார். இவருக்கு வயிற்றெறியறது. ஏன்னா வரத்துக்கு இது என்ன பிருந்தாவனமா? இது காடு. இந்த கிராமம் பூரா காடா இருந்தது. காட்டுல நிறைய மரம் இருந்தது. அந்த மரத்துக்கு மேல காத்து பட்டு உஸ்ன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். இப்ப மரம் மூச்சு விடுறது போல இருந்தது. அதனால மூச்சு காடுன்னு இந்த ஊருக்கு பேரு. பின்னாடி மருவி அது ஊற்றுக்காடுன்னு வந்துருத்தோம். என்ன பிருந்தாவனமா, இது என்ன கோகுலமா, என்னமோ பகவான் வராங்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு வயிற்றுன்னு நின்றுட்டு இருக்காரு. அது சமயம் ஆகாசத்திலேருந்து புனகா ஃபர்ஸ்ட் அந்த காளிங்கன் வந்தது. இந்த அரச மரத்துக்கு பின்னாடி காளிங்கன் மடுன்னு இப்ப போனா கூட பார்க்கலாம். அந்த மடுல மீண்டும் காளிங்கனை வர வச்சு அந்த கிருஷ்ணன் மீண்டும் இறங்கி அப்ப எப்படி நர்த்தனம் பண்ணாரோ அதே நர்த்தனத்தை புனகா இங்க பண்ணி காமிச்சு அப்போ சர்ப்பம் அடிச்சதை இந்த கன்றுகள் பார்த்தா. மந்தஹாசத்தோட அந்த அடியை கிருஷ்ணன் வாங்கிக்கிறத பார்த்துட்டு கிருஷ்ணனுக்கு வலிக்கல அப்படின்னு திருப்தி ஆனான். இன்னைக்கும் நம்ம சன்னதியில நர்த்தனம் ஆடும் பொழுது சர்ப்பம் தன் வாழ்நாள சொலட்டி அடிச்சு இப்படி இழுத்த காயங்கள் அத்தனையும் திருமேனியில பார்க்கலாம். அர்ச்சாமூர்த்தியில எனக்கு என் பக்தன் கொடுத்தது. காளிங்கன் பக்தனை ஆயிட்டானே,
என் பக்தனுக்காக அடி வாங்கினேன், என் பக்தன் கொடுத்ததுன்னு கிஃப்ட் போல பீதாம்பரம் போல வச்சுட்டு இருக்கான். இதே சன்னதில உள்ள போய் பார்க்கலாம், வெளியில இருந்தே தெரியும் அந்த காயங்கள்லாம். அப்புறம் அந்த நாரதர் இதெல்லாம் நாரதரால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா அவருக்கு இது கலியுகத்துல இது மாதிரிலாம் நடக்கிறதால அவரை ஏத்துக்கவே முடியல. அவர் 2 கை கூப்பி, கிருஷ்ணா இது என்ன லீலை, இது என்ன லீலை, இந்த பூமி அவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணதா, உலகத்திலேயே சிறந்த இடம் ஸ்ரீ பிருந்தாவனம் தானே, இது பிருந்தாவனமா, என்ன இப்படி பண்ணிவிட்டானே, எனக்காக இந்த ஜென்மா கலியுகம் பூரா இப்படியே இருந்து இங்க பின்னாடி ஒண்ணு ஆசிரியிக்கிற பக்தர்களுக்கெல்லாம் ஹிருதயத்துல தர்சன மாத்திரத்துல கிருஷ்ண பக்தியை கொடுத்துட்டு இங்க நீ ரொம்ப சாநித்தியமா இருந்திருக்கணும்னு கேட்டுன்னு இருக்க. பட்டுன்னு எந்த கோலத்தை நர்த்தனம் ஆடினாரோ அதே கோலத்துல அர்ச்சாமூர்த்தியாக மாறி நாரதர் கையில கிடைக்க நாரதர் இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ற. அப்போ ஒரு மேடை மட்டும்தான் இருந்தது, கோவில்லாம் இல்லை. கோவில் இல்லாது போகட்டும், மூலவரே இல்லை. ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயண சுவாமி ஆகட்டும், ருக்மணி சத்யமாவா ஆகட்டும், வெங்கட பிரதிஷ்ட கிருஷ்ணனை நாரதர் பிரதிஷ்டை பண்ணி ஒரு 200-250 வருஷம் கழிச்சு அக்ரஹார பிராமணா சில ஆகம சாஸ்திரங்களை அனுசரிச்சு பார்க்கும்போது மூலவர் வேணும், உற்சவர் வேணும், அப்படிலாம் சாஸ்திர பிரகாரம் பின்னாடி பிரதிஷ்டை பண்ணாரே ஒழிய கிருஷ்ணன் மாத்திரம்தான் இங்க நாரதர் பிரதிஷ்டை பண்ணார். நம்ம பாரத தேசத்துல ஒரு உற்சவ மூர்த்தி சிற்பியோடைய ஒளிப்படாத ஸ்வயம்பு மூர்த்தியா நமக்கு கிடைச்சிருக்கானால் நம்ம பாரத தேசத்திலேயே இங்க மாத்திரம்தான். உற்சவர் ஸ்வயம்புங்கிறது எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சிற்பியோடைய ஒளிப்படாத மூர்த்தி அப்படி இங்க உள்ள போனா பார்க்கலாம், அபிஷேகத்துல பார்த்துருப்பேன். அந்த கிருஷ்ணன் மாத்திரம் அப்படி கிடைச்சார். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்படியே 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சிருப்பார். ஹிருதயத்துல அவருக்கு என்னமோ ஒரு தாபம், ஒரு ஜென்மா உனக்கு கைங்கரியம் பண்ணணும். மற்ற யுகமா இருந்தா யாரையும் கேட்க வேண்டாம், பட்டுன்னு நானே மாறிடுவேன், உனக்கு கைங்கரியம் பண்ணிடுவேன், இப்படியே தங்கிடுவேன். இது கலியுகமாச்சே. ரிஷிகளோ ஈஸ்வரனோ இப்படி சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணக்கூடாது. இப்போ கிருஷ்ணனே இப்போ நவாக்ஷரின்னு ஒரு மந்திரம் இருக்கு சண்டிகா பரமேஸ்வரிக்கு. என்ன தியான ஸ்லோகம், மாதர்மே மதுகைட பக்னின்னு தியானம் ஆரம்பிக்கும். அந்த தியானத்தை சொல்லி அந்த நவாக்ஷரி மந்திரத்தை 9 கோடி ஜபம் பண்ணி 90 லட்சம் ஹோமம் பண்ணி அதுக்கு தர்ப்பணம் பண்ணேன்னா கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு 4.5 செகண்டு உங்க தியானத்துல அம்பாள் தர்சனம் கொடுப்பா. அவ்வளவுதான் விதி, அதுக்கு மேல கொடுக்க முடியாது. கலியுகத்துல ஈஸ்வரன் அப்படி பிரத்யட்சமா வரக்கூடாது. வரணுமானால் சாதுக்கள் ரூபேன்னு தான் வருவான். நேரடியா அப்படியே பீதாம்பரதாரியா கிருஷ்ணன் வந்துட மாட்டான். ரிஷிகளும் சுதந்திரமா சஞ்சாரம் பண்ணக்கூடாது, அவதார புருஷாலா வரலாம். அது கலியுகத்துல விசேஷம். இந்த நாரதர் இந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு ஒரு ஜென்மா பூரா கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்பட எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாம குறப்பட்டுண்டே அங்கேருந்து வெளியில வந்து மீண்டும் நமஸ்காரம் பண்றார். யாரு குறப்படுறது? பரம பக்தன், பக்தி சூத்திரம்ங்கிற மகா கிரந்தத்தை எழுதினவர் நாரதர் இல்லையா? அவர் குறப்பட்டா கிருஷ்ணன் விட்டுடுவாரா? விழுந்து சேவிக்கிறார் நாரதர். விழுந்து சேவிக்கும் போது நாரதர் எழுந்திருக்கும் பொழுது கிருஷ்ண கிருபையினால 16 வயசு பிரம்மச்சாரியாக வெங்கட சுப்பையராக அவர் மாறினார். வெங்கட சுப்பையர் ஒரு ஸ்திரீ புருஷனுடைய சங்கத்துல உருவான ஒரு குழந்தை இல்லை. அப்படி நினைக்கிறதே மகா அபச்சாரம். அவர் தோற்றமே தமத்புதம் பாலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி 16 வயசு பிரம்மச்சாரியா தான் வெங்கட சுப்பையர் தோன்றினார். என்ன சுவாமி பிரமாணம்னா, யாரா இருக்கட்டும், எங்க ராமானுஜரா இருக்கட்டும், எங்க ரமண பகவானா இருக்கட்டும், அட யாரார் சதாசிவ பிரம்மேந்திராலா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பிறந்துட்டால் இறந்தே ஆகணும். இறந்துட்டால் அவளுக்கு சமாதி வைப்பான். வெங்கட சுப்பையருக்கு நம்ம தியாகராஜர் போய் நான் சேவிச்சுட்டு வந்தேன். அவருக்கு சமாதி இருக்கு. பிறந்த மகாத்மா தான், அவதார புருஷர் தான், பிறந்துட்டாரே, அவருக்கு சமாதி இருக்கு. வெங்கட சுப்பையருக்கு அப்படி ஒரு சமாதியே எங்கும் இல்லை. அவர் வாழ்ந்த ஸ்தலம் மாத்திரம்தான் பாகி இருக்கு. அது போட்டோம். அப்படி இருந்து பார்க்கிறார், யாருன்னே தெரியல. தன்னை பூர்வ ஜென்மாவுடைய ஞாபகங்கள்லாம் மறந்துடுத்து அநாதையா நிற்கிறார். எனக்கு யாரும் இல்லையே கிருஷ்ணா, இது என்னது, நான் எங்கேருந்து வந்தேன், ஒன்றும் புரியலையே கிருஷ்ணான்னு தெரியல. அவருக்கு வேற ஒன்றும் தெரியல, கிருஷ்ணாங்கிறது மாத்திரம் தெரியுது. உடனே அவர் உட்காந்துட்டு கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜெபம் பண்றார். அவருக்கு என்ன ஹிருதயத்துல ஆசைன்னா, ஹிருதயத்துல கிருஷ்ணனை பார்த்துடணும்.
அப்படிங்கிற ஆசை. இந்த ஆசைலாம் அவருக்கு சுயமே தோணுது. இப்படி கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க, ரொம்ப மாதங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன்றும் தியானங்கள் வரலை. அப்படியே இருக்கார். ஒரு 2-3 மாசம் ஆன பிறகு கற்பிதமான தியானம் வருது. துருவன் 5 மாசம் தபஸ் பண்ணான் இல்லையா, 5 மாசமும் நாரதர் உபதேசம் பண்ணதை கற்பிதமாக இவராக இவருடைய மனசுல பாவிச்சுட்டு தியானம் பண்றான் துருவன். பிரத்யக்ஷமாவே வரும் பொழுது அது ஆச்சரியமா பார்க்கறான். அது மாதிரி வெங்கட சுப்பையர் கிருஷ்ணனை கஷ்டப்பட்டு ஒரு விதம் தியானத்தை பழகிண்டு அப்புறம் அப்படியே கிருஷ்ணா 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 சில நேரத்துல அந்த தியானத்துல அப்படியே உலகம் மறந்து இருப்பார். இப்படியே இருந்துட்டு இருக்கா. இந்த அக்ரஹாரம்னு பேரு. கோவில் வெளியில ஆரம்பிச்சதுலேருந்து அந்த கோடி பரியந்தம் அக்ரஹாரம்னு பேரு. இப்ப எங்க அப்பா சொல்லி கேட்டிருக்க, 300 குடும்பங்கள் இங்க வாழ்ந்திருக்கு. 300 குடும்பம், அத்தனை பேரும் கனபாடிகள், அக்னிஹோத்ரிகள், வேதாத்தியனம் பண்ணவா, அவா வாழ்ந்திருக்கா. ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லாரும் கர்மடால். கர்மடால்னா தெரியும் இல்லையோ, மூக்கு பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டாலேயே நாம சுகாச்சாரியால ஆயிடுவோம். டெய்லி 2 ஆவர்த்தி ஹோமம் பண்ணிட்டாலே சுகாச்சாரியால ஆயிடுவோம்னு தங்களை நினைச்சுக்கிற கர்மடாலவா. ஆதிசங்கரர் கீதையில ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், எந்த கர்மாவாலையும் என்ன பிடிச்சிட முடியாது, கர்மத்துக்கு பலன் புண்ணியம், நான் இல்லை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டார் ஆதிசங்கரர். இவாளுக்கு அதெல்லாம் தெரியாது. யாராவது நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா கிண்டல் பண்ணுவா, யாராவது ஜபம் பண்ணிட்டு உட்காந்தா ஓ பெரிய ரிஷியோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவா. இப்படியே இருந்துட்டு இருக்கிற கர்மடாலான பிராமணால் அவ ஒரு நாளைக்கு சாயங்காலம் அவ பொழுது பேசுறதுக்கு சன்னதிக்கு வந்தா. ஏன்னா அவளுக்கு அக்னிஹோத்திரம் தான் முக்கியம். அதெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வரும் பொழுது இவருக்கு இப்பதான் தியானம் வந்திருக்கு. வெங்கட சுப்பையர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். கண்கள்ல கண்ணீர் வருது, மேனி சிலுக்கிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தியானம் பண்ணிட்டே இருக்கார். அவ வந்தா, இல்ல யாரா நேனே, இது பட்டையை போட்டுன்னு பெருமாள் கோயிலேருந்து உட்காந்துட்டு இருக்க பைத்தியமே, ஓ இப்போ கண்ணை மூடிண்டா தியானம் வந்துருத்துன்னு அர்த்தமோ, நீ தூங்குறியா? சரி அதை விடு, சம்ஸ்கிருதம் தெரியுமா உனக்கு? பாகவதம் தெரியுமா? பகவத்கீதை தெரியுமா? அதெல்லாம் ஒரு யோகம் தெரியுமா? அஷ்டாங்க யோகம்னு ஒன்று இருக்கு, அது தெரியுமா? இது எதுவுமே தெரியாதனா எப்படி பகவான் கிடைப்பார்? இதெல்லாம் தெரிஞ்சுட்டவாளுக்கு பகவான் கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருக்கானான்னு நீங்க பாருங்க. இது எதுவுமே தெரியாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, அடப்போடா பைத்தியமே, நீ எந்த ஜென்மால கரையேற போறியோ, போ எங்க ஆத்துல 2 மாடு இருக்கு, அதை சித்த வந்து வளர்த்தோம்னா நாங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை உனக்கு போடுவோம், அதை சாப்பிட்டுட்டு உத்தாரணம் ஆயிக்கும். ஏன்னா வேதாத்தியனம் பண்ணவாளா அப்போ நாங்க அப்படிலாம் ஏதோ கிண்டல் பண்ணிட்டு போயிட. இது மாதிரியான கருத்துக்கள்லாம் என்ன மாதிரி ஏதோ அசத்து சொல்லலை. வேதோ நாராயண சாட்சாதன்னு வேதாத்தியனம் பண்ண பிராமணால் இப்படி சொல்றா. அதை சொன்னோன்னா இவருக்கு அதை சீரியஸா பட்டு போயிட, இவர் யார்கிட்ட போய் கேட்பார்? ஏன்னா பிறந்த உடனேயே பால் கொடுக்கறதுக்கு அம்மாவை பார்க்கல, நல்லது கெட்டது சொல்லி வளர்க்க அப்பா இல்லை, யார் எல்லாம் கிருஷ்ணன் தானே. கிடுகிடுன்னு கர்ப்ப கிரகத்துல ஓடி கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்கு ஏதாவது நீ சொல்லி கொடு கிருஷ்ணா, நான் அப்படி அனாதே ஆயிட்டேனே, என்னமோ வேதம் தெரியணுமா, யாகம் தெரியணுமா, பாகவதம் தெரியணுமா, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ கிடைப்பியா, அதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுறா கிருஷ்ணா, எனக்கு யாரா இருக்கான்னு சொல்ல. இதே கர்ப்ப கிரகத்துல பட்டுன்னு அந்த காளிங்க ரத்தன கிருஷ்ணன் வேணுகோபாலனாக தரிசனம் கொடுத்து, சுப்பையா உனக்கு என்ன வேணும்? எனக்கு இதெல்லாம் வேணும்டா கிருஷ்ணா, இந்த பிராமணாலாம் சொன்னாலே. அப்படியா அப்படின்னு கிருஷ்ணன் அப்படி ராதையை பார்க்கறது போல வெங்கட சுப்பையரை ஒரு கடாட்சம் பண்ண, ஜெகத்குருநாதனுடைய கடாட்சமாச்சே, பட்டுன்னு ஒரு க்ஷணத்துல எல்லா வித்தையும் வந்துடுத்து. என்னென்ன வித்தைகள் வரணுமோ வேதம் உள்பட, விசேஷதகா சங்கீதம் உள்பட எல்லாம் வெங்கட சுப்பையருக்கு வந்துடுத்து. அதை மாத்திரம் இல்லாம கிருஷ்ணன் சொல்றார், ஏ சுப்பையா, இந்த வேதாத்தியனத்தினால, இந்த பாகவத பாராயணத்தினால எது உனக்கு அனுபவத்துல கிடைக்கணுமோ அந்த ஆத்ம சாட்சா்கார நிலையும் உனக்கு தந்தேன். இப்ப என்னால உனக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அது ஒரு நாளும் உன்னிடத்திலேருந்து போகாது. நீ ஜென்மா பூரா அந்த கிருஷ்ணானந்த நிலையிலேயே இருந்து சங்கீதத்தின் மூலமாக என்னையே சந்தோஷப்படுத்தின்னு இந்த சன்னதியில இரு சமயத்துல நான் உன்னை வந்து அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட சந்தோஷப்பட்டார். திரும்பி பார்க்கிற அந்த பிராமணாலாம் வரா. எந்த பிராமணா குறை சொன்னாலோ அந்த பிராமணாலாம் வரா. உடனே கிடுகிடுன்னு ஓடுறார்.
என்னமோ சொன்னேலே, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேலே, எனக்கு வேதம் தெரிஞ்சு போச்சு தெரியுமா, எனக்கு பகவத்கீதை தெரியும், எங்க கேளுங்க ஒரு கேள்வி, எனக்கு சங்கீதம் தெரியும், நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீங்க பதில் பாட்டு பாடுங்க பாருங்க இப்படின்னு சொல்றார். அப்படி சொன்னாருன்னா அவருடைய சரித்திரத்தை நாமே உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும். அப்படி சொல்லல. ஏன்னா குருவாயூரப்பன் பட்டத்திரி நாராயணியத்துல சொல்றார், மகதனு அனுகப்பியாது பக்தி ரேவசிய சாத்தியா. கிருஷ்ணா, குருவாயூரப்பா எனக்கு பக்தி கொடுடா, எனக்கு பக்தி கூட. பக்தியா உனக்கு தரேன், எப்படிப்பட்ட பக்தி வேணும் உனக்கு சொல்லேன் அப்படின்னு கேட்க, மகான்கள் இத பக்தின்னு ஒத்துக்கணும், அப்படி ஒரு பக்தி எனக்கு கூடன்னு சொல்ல தந்தேன் அப்படிங்கிறான் குருவாயூரப்பன். அது மாதிரி இவெல்லாம் வேதாத்தியனம் பண்ணவாளாச்சா, ஓடி போய் அவ சரணத்துல விழுந்து எனக்கு அவருக்கு ஏற்பட்ட பிரம்மானுபவம் கிருஷ்ணானந்தத்தெல்லாம் பகிர்ந்துக்க